மறுபடியும் ஒரு ஆணவ கொலை. இவர் சென்னையில் இருக்க டிசிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணார். இந்த அப்பாவி நபரை கொலை பண்ணது யாருன்னா, கவின் ஸ்கூல் படிக்கும்போது அவனுடைய கேர்ள் கிளாஸ்மேட் உடைய அண்ணனும் கூலிப்படையும் சேர்ந்து தான் அந்த மர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுடைய அண்ணன் பேர் சுர்ஜித். இந்த கொடூரமான கொலைக்கு காரணம் என்னன்னா ஜாதி பெருமை. பொண்ணோட ஃபேமிலி ஒரு மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி ஆணவ கொலை, ஜாதி வெறி தாக்குதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. எடப்பாடி ஆட்சியிலும் நடக்குது அண்டு திமுக ஆட்சியிலும் நடக்குது. அண்ட் இது ஆக்சுவலாக நான் டிஎம்கேல நடக்காதுன்னு நினச்சேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜாதி வெறியர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க எதுலேயுமே அவங்க இல்லாமல் இல்லை. இந்த கொலையோடைய இன்னொரு நோக்கம் என்னென்னா, அந்த தலித்து சமுதாயம் பயந்து வாழணும். அதுக்கப்புறம் இந்த ஆண்ட பரம்பரை சொல்லிகிட்டு இருக்க எல்லா குரூப்பை சேர்ந்தவங்களும், முக்கியமாக இந்த முக்குலோத்தர் குரூப்பை சேர்ந்தவங்களும் நிறைய பயங்கரமாக கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நிறைய பொறாமப்படுறாங்க. அதனால் நிறைய மோசமான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க. இப்போது ஒரு அப்பாவியான ஒரு இளைஞர் இறந்துட்டார். இவரோட ஏஜ் 27 தான். பார்ப்போம் கைஸ், போலீஸ் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ட்டு அண்ட் கவர்மெண்ட் இதற்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு பார்ப்போம். ஸோ இதான்.